சில பேர் வீட்டுக்கு போனால் மட்டும் பயங்கர பாசிட்டிவாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டுக்கு போனாவே ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரெயின் ஆகும், எப்போ வெளியில் போகலாம்னு தோணும். அது ஏன்னு தெரியுமா? வீடுங்கிறது ஸ்ட்ரக்சரையும் தாண்டி நம்மளை மாதிரி ஒரு லிவிங் சிஸ்டம். இப்போ நம்ம உடம்புல ஆர்கன் சிஸ்டம் இருக்குல்ல, அது எப்படி காற்று, உணவு, கழிவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுதோ அதே மாதிரி தான் வீடும். இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரோட ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. நம்ம பிளட் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுக்கும் தாட்டோட ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எனர்ஜி சிஸ்டம் தான் நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், எப்படி யோசிக்கிறோம், எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோம்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. இதுதான் எனர்ஜி ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி ஜோன்ஸ் அலைண்டாகவும் ஹார்மோனியஸாகவும் வச்சுருந்தோம்னா வீட்டோட எனர்ஜி ஃப்ளோ நல்லாயிருக்கும். எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கப்ப அந்த வீட்டில் வாழ்கிற எல்லாரோட லைஃப்லையும் பாசிட்டிவ் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜோன் 1 உங்கள் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த எனர்ஜி ஜோனை ஈசான்ய மூளைனும் ஜல மூளைனும் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வாட்டர், ஏர், இந்த 2 எலமெண்ட்ஸுமே இந்த கார்னரில் தான் டாமினேட் பண்ணியிருக்கும். இப்போ மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கார்னரில் தான் ஏரும் மார்னிங் ப்ரீஸும் வரும். அப்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்படி இன்ஹேல் பண்ணுறப்போ எனர்ஜி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் வீட்டுக்கும். இந்த கார்னர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். டிசைனில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரை ஓப்பனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்ச உடனே லைட் உள்ளே வரணும். நல்ல பெரிய டயகனல் விண்டோஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போது வீடு டிசைன் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இந்த எக்ஸாக்ட் கார்னரில் டேங்க் இல்லை ட்ரைனேஜ் பைப் இல்லை டாய்லெட் இருக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் காற்றோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ பேட் அடோர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர்லேருந்து சவுத் வெஸ்ட் கார்னருக்கு ஒரு லைன் போட்டால் அதுதான் வீட்டோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் டேங்க் எக்ஸாக்டாக இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருந்தால் எனர்ஜி ஃப்ளோவை வாட்டர் சக் பண்ணிடும். 2, ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ இங்கே வருதான்னு பாருங்கள். ஏர் ஃப்ளோவை தடுக்கிற எந்த ஒரு விஷயமும் இங்கே இருக்கவே கூடாது. 3, இந்த இடத்துல மெடிடேஷன் ரூம், ஸ்டடி ரூம், ப்ரேயர் ஜோன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்படி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா இங்கே மார்னிங் ரொம்ப அமைதியாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். இங்கே மைண்ட் நிதானமாக யோசிக்கும். இந்த ஜோன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனர்ஜி ஜோன் 2 உங்கள் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர். இதை அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இங்கே டாமினண்ட்டாக இருக்கிறது ஃபயர். அதனால தான் ட்ரெடிஷ்னலாகவே நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த 3 டைரக்ஷனில் இருக்கிற வீட்லேயும் கிச்சன் சவுத் ஈஸ்ட் மூலையில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே டிசைன் பண்ணுறப்போ என்னெல்லாம் நோட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மூலையில் ஹை எனர்ஜி ஆக்டிவிட்டி லைக் கிச்சன், யூபிஎஸ், எலக்ட்ரிக்கல், சோலார், ஜிம் இந்த மாதிரி இருக்கிற ஹை எனர்ஜி ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். செகண்ட் ஒன், இந்த இடத்துல தான் ஃபயர் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல், வென்டிலேஷன், ஃபயர் சேஃப்டி இதெல்லாம் கரெக்டாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இங்கே பெட்ரூம் அண்ட் வாட்டர் பாடி எதுவுமே இந்த ஜோனில் வைக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இங்கே பெட்ரூம் வைக்கும்போது இந்த இடத்துல ஃபயர் எனர்ஜி டாமினண்ட்டாக இருக்கும். நல்ல பாடியில் ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸோ கப்பல் இந்த ரூமை ரெகுலராக யூஸ் பண்ணவே கூடாது. இது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடையாகவே இருக்கும். இப்படியெல்லாம் அக்னி மூலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நினச்சதை நல்ல மோட்டிவேஷனோட செஞ்சு முடிக்கிற மாதிரி மைண்ட் இருக்கும். ஃபோக்கஸ்டாக, பவர்ஃபுல்லாக, எனர்ஜியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனர்ஜி ஜோன் 3 இது சவுத் வெஸ்ட் கார்னர். இது குபேர மூலைன்னு நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க. குபேர மூலையில் டாமினன்ட் எலமெண்ட் எர்த். இந்த கார்னர் எப்படி இருக்கும்னா எர்த்து மாதிரி ஸ்ட்ராங்காக, ஸ்டேபிளாக இருக்கும். இங்கே ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் லைக் உங்களோட வார்ட்ரோப் இல்லை வுட் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி மெட்டீரியல் இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணலாம். மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் சேஃப் லாக்கர் இங்கே இருக்கிறது நல்லது. கிச்சன் அண்ட் டாய்லெட் இந்த ஜோனில் இருக்கவே கூடாது. எந்த பெரிய ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இந்த ஜோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தால் நல்லா தூங்கிடுவேன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸாக இது இருக்கும். எனர்ஜி ஜோன் 4 நார்த் வெஸ்ட் கார்னர். இது வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்லி ஏர் டாமினண்ட்டாக இருக்கும். இங்கே தான் ஏர் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல தான் டாய்லெட், யூட்டிலிட்டி, வாஷிங் ஜோன் எல்லாம் இருக்கணும். இந்த ஜோனில் வேஸ்ட் அண்ட் கெட்ட ஸ்மெல் இருக்குல்ல, இது எல்லாமே ஈஸியாக வெளியில் போகிறதுக்கான ப்ரொவிஷன் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜோன் ஒரு நியூட்ரல் ஜோன். இங்கே என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே வராது. எனர்ஜி ஜோன் 5 இந்த பகுதியை பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது உங்கள் வீட்டோட சென்டர் பாயிண்ட். இங்கே டாமினன்ட் எலமெண்ட் வந்து ஆகாயம், அதாவது ஸ்பேஸ். ஆகாயம் எப்படி இருக்கும்? ஸ்பேஸில் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாமே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதுதான் கான்செப்ட். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா இந்த ஏரியாவை ஓப்பனாக வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பீமோ இல்லை டாய்லெட்டோ இல்லை எந்த மாதிரியான பிளாக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடங்களில் பழைய வீடுகளில் இருக்கிற முற்றம், அதாவது கோர்ட்யார்டு மாதிரி பிளேஸ் எல்லாம் இங்கே வரலாம். ஸ்கைலைட் கண்டிப்பாக உள்ளே வர்றது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஏதாவது ரொம்ப காமான ஸ்டில்னஸ் கொடுக்குற பொருளை வைக்கலாம். ஒரு பூஜா யூனிட் இருக்கலாம், ஒரு விளக்கு வைக்கலாம். மினிமலாக அமைதியாக கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சென்டர் பீஸ், ஆர்ட் பீஸ், அந்த மாதிரி விஷயங்கள் வைக்கலாம். ஒரு ஸ்பேஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கு உயிரோட்டம் கொண்டு வர்றது இந்த பஞ்சபூதங்களும் நம்ம வச்சிருக்கிற திங்ஸும் தான். இப்போ டைல்ஸ், லைட், இன்டீரியர், எலிவேஷன் இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தாங்க. எந்த ஜோனில் என்ன விஷயம் வச்சுருக்கோம், அது என்ன எமோஷனை நம்மளுக்கு தருது, நம்ம லைஃப்பை மெருகேற்றுறதுக்கு ஒரு எனர்ஜி ஃப்ளோவை நம்ம வீடு தருதா, நம்ம பில்ட் பண்ணுற ஸ்பேஸ் தருதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம லைஃபையே அப்லிஃப்ட் பண்ணிடும்.